கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கும்பராசிக்காரர்கள்னாலே மனது குதூகலமாகி விடுகிறது. கும்பராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் யூ ஆர் தி சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான். உங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது. எந்த சார் எப்போ பார்த்தாலும் மகர கும்பத்துக்கு இதே மாதிரி சொல்கிறீங்க, அப்போ நாங்களாம் என்ன பொய் சொல்லிட்டே தெரியுறோமா சார்? அப்படிலாம் கிடையாது. இவங்களுக்கு ஒரு டோஸ் அதிகம். 1 கோடி ரூபா நம்பி இவங்கள்ட்ட வச்சுட்டு போகலாம். அதுலேருந்து ₹1 எடுக்க தெரியாது. அதிகபட்சம் தேவை என்னென்னா, மார்னிங் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்களா, பசிது சார், மத்தியானம் போய் சாப்பிட்டு தூங்கிட்டு வந்துடுறேன் சார், இவ்வளோதான் இருக்கும் அவங்க ரெக்குவயர்மெண்ட்லாம். காசு பணம்லாம் அவங்களுக்கு அப்புறம் தான். நம்பிக்கையும் விசுவாசமும் நிரம்ப பெற்றவர்கள் கும்பராசிக்காரர்கள். நான் அனுபவத்தில் கண்டிருக்கிறேன் நண்பர்களை. இந்த கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் வக்கரம். கும்பராசிக்காரர்கள் நெஞ்சை தொட்டு சொல்கிறதா இருந்தால், சார் ஒரு ஜூலை மாதம்னு நினைக்கிறேன் சார், அட்மோஸ்ட்டு அந்த வால் நட்சத்திரம் ஜூன் மாதம் வந்ததுன்னு நினைக்கிறேன். எந்த வால் நட்சத்திரம்? இந்த பணம்னு ஒரு வால் நட்சத்திரம் இருந்தது இல்லை சார், அது நாங்கள் ஜூன் வாக்கில் பார்த்தோம். ₹500 நோட்டு இப்படி தான் இருக்கும், அந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்தோம் சார். ஜூலைக்கு அப்புறம் சார் பணம்னு ஒரு விஷயம் இருக்கிறதா எல்லாம் பேசிக்கிறாங்க சார், நான் அதை பார்த்ததே இல்லை. எனக்கு எல்லாம் கிரெடிட்லேயே ஓடுது, கிரெடிட்லேயே வாங்குறேன் சார். என் ஒய்ஃப் தான் சார் வீட்டை நிர்வாகம் பண்ணுறா, நானும் வெளியே தெரியாமல் அப்படியே என்னம்மா நல்லா போதா அப்படின்னு சொல்லி மீறி ஓட்டிக்கிறேன் சார். எனக்கே மனசுக்குள்ளே திருப்பி கேட்டுருவாளோன்னு ஒரு வெக்கமாக இருக்குது சார். கேட்காம மெயின்டைன் பண்ணுறேன் சார். அந்த 2க்குடைய சனி பகவான் வக்கரமாகும் பொழுது இதெல்லாம் தந்தார். இப்போது ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், 4, 9 கூடிய சுக்கிரன் பாதகாதிபதி, உங்களுக்கு கெடுதலை மட்டுமே செய்த பெருமகனார் இங்கே போகிறார், மறந்துடுறார். சந்தோஷம். இந்த ஆள் மறைஞ்சாதான் சந்தோஷம். எனக்கு இனிமே வாழ்க்கையில் கெடுதலே நடக்க போகிறதில்ல. ஏன்னா 4, 9 கூடிய சுக்கிரன் நீச்சமாயிட்டார். சந்தோஷம். அடுத்ததாக வேற என்ன, சுக்கிரன் நீச்சமாய் மறைஞ்சிட்டார். இனிமே துன்பம் என்பது எதுவும் இல்லை. இனிமே கடை திறந்தால் ஓடும். பழைய மாதிரி கரைச்சல்லாம் இருக்காது. நீங்கள் கடையை திறந்தால் நிம்மதியாக ஓடுவீங்க, நிம்மதியாக வியாபாரம் பார்ப்பீங்க, நல்ல தொழிலை மேம்படுத்துவீங்க. இதெல்லாம் நடக்கும். அடுத்ததாக உங்களுக்கு நடக்கக்கூடிய பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் செவ்வாவோட சேர்க்கை. செவ்வாய் 3, 10 கூடிய தொழில்காரகனாக இருக்கார். இந்த தொழில்காரகன் என்ன பண்ணுறாருன்னா, 9ஆம் இடத்துல உங்களுக்கு 9ஆம் இடத்துல துலாத்தில் உட்காந்துருக்கார். துலாத்தில் தொழில்காரகன் செவ்வாய். அதே நேரத்தில் உங்களுக்கு சூரியன், புதன், ஒரு ஊரே உட்காந்துருக்கு. இதை அப்படியே குரு பகவான் பார்த்துடுறார். குரு பகவான் பார்க்கும் பொழுது புதிய தொழில் உங்களுக்கு கிடைக்க போகுது. கும்பராசிக்காரர்கள்லாம் புதுசாக வண்டி வாங்கியிருக்கீங்க, அந்த வண்டியில் நான் பிஸியாக இருக்கேன் சார், புதுசாக வண்டி ஓட்ட போகிறேன் சார், அது மாதிரியான விஷயங்களில் நீங்கள் பிஸியாவீங்க. அதாவது உங்கள் ஸ்கோப் மாறிடும். நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, ஒரு 9 வேலை கொடுத்துருவாங்க, டாஸ்க்கு நிறையா, அந்த டாஸ்க்கு இந்த டாஸ்க்கு, ஒர்க்கு பிஸியில் இருப்பீங்க. ஒர்க்கு பிஸி, என்ன செய்கிறதுன்னு தெரில சாருங்கிற மாதிரி, என்ன செய்கிறதுன்னு தெரியாது, அவ்வளோ பிஸியாக இருப்போம்.